ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நிலைவாசலில் கோலம் போடும் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தவறை செய்யக்கூடாது. நிலைவாசலில் இந்த தவறில் நம்ம ஈடுபடும் பொழுது நமக்கு பலவிதமான கடன் தொல்லைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். முன்பெல்லாம் கடன் வாங்குவதை ஒரு பெரிய பாவ செயல் போல எண்ணுவார்கள். இன்றோ கடன் என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதன் பலனாக இன்று ஒவ்வொரு குடும்பமும் கடனில் தத்தளிப்பது மட்டுமல்லாமல் பல குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அதில் மூழ்கி காணாமலே போய்விடுகிறது. இந்த கடன் தொல்லை தீர நாம் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் இந்த ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது கடனானது அடையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது நிலைவாசலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். குறிப்பாக பெண்கள் இதை அதிகாலையில் செய்வது மிகவும் சிறப்பு. இப்படி செய்தாலே நம்மளுடைய அந்த கடன் தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதான். அது குறையும் பொழுதே நீங்கள் மென்மேலும் அதற்கப்புறம் வாங்காமல் இருக்கணும். அப்போ தான் முழுவதுமாக அது தீர்ந்துவிடும். அதை தவிர்த்து இப்போ கடன் எதற்காக வாங்குகிறோம்னா, நம்ம வேலைக்கு போகிறோம், அதை தாண்டி நமக்கு ஒரு செலவு தேவைப்படுதுன்னா தான் அந்த கடனானது நம்ம வாங்குவோம். அது எல்லாருமே வாங்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை அடைந்ததுக்கப்புறம் அடுத்து வேறு அப்படின்னு வாங்கணும். மொத்தமாக ரொம்ப ஆடம்பர செலவிற்காக கடன் வாங்கி அதை செலவு செய்யும் பொழுது அது நமக்கு தீமையை தான் விளைவிக்கும். அதனால் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் நம்மளுடைய தேவைக்கு மீறி ஆடம்பரத்தையும் வருமானத்திற்கு மீறிய செலவையும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போதே கடனானது பெருகிவிடுகிறது. கடன் பெறுவதற்கு இவையெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் நாம் செய்த கர்ம வினைகளின் பலனும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு நம் கர்மானது தொடர்கிறதோ அந்த அளவிற்கு கடனில் நம்மால் மீள முடியாது. அப்படி நம்மால் நமக்கு தெரியாமலே ஏற்பட்ட அந்த கர்மாவை விட தெரிந்தே நாம் செய்யும் இந்த ஒரு தவறும் நமக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் காலையில் எழும் பொழுதே ஒரு நல்லது செய்து கொண்டு தான் அந்த நாளை தொடங்குறாங்க. அதே போல் இன்றைக்கும் நம்ம நிலைவாசலில் காலையில் இந்த ஒரு விஷயத்தை தொடங்கினதுக்கப்புறம் நம்ம அன்றைய நாளை தொடங்குவது நமக்கு அந்த கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் கர்மா இருந்தாலுமே அவைகளை படிப்படியாக குறைவதற்கு இது வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான். முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவதை ரொம்ப ஒரு மங்களகரமான செயலாகவும் அந்த காலையில் இந்த ஒரு விஷயத்தை செய்வதே வீட்டிற்கு சுபிட்சம் தரும் அப்படின்னு ரொம்ப ஒரு மனப்பான்மையோட பெண்கள் அவ்வளோ இதாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெய்வங்கள் நம்மளுடைய இல்லம் தேடி வர செய்வதாகவும் இந்த ஒரு செயல் இருந்தது. அது மட்டுமின்றி முன்பெல்லாம் கோலம் போட வேண்டும் என்றாலே பச்சரிசி மாவில் தான் இந்த கோலத்தை போடுவார்கள். பச்சரிசி மாவில் கோலம் போடுவது என்பது அன்றைய நாளின் தொடக்கத்திலேயே நமக்கான அந்த தான தர்மங்களை நம்ம தொடங்கிவிட்டதற்கான ஒரு அர்த்தமாக இது இருக்கும். அதாவது இந்த பச்சரிசி மாவில் பார்த்திங்கன்னா எறும்புகள் காலை முதல் மாலை வரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வைத்து உண்ண ஆரம்பிக்கும். இது மிகச்சிறந்த தானமாக பார்க்கப்பட்டது. இதனால் நம் கர்ம வினைகள் பெருமளவு குறைந்துவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா தானத்திலேயே உயர்ந்த தானம் அன்னதானம்தான். நம்ம எந்த உயிர்களுக்காக இருந்தாலும் சின்ன உயிராக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான். எறும்பு தானே, அது என்ன இவ்வளோதான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக விட்டாலும் அதுவும் ஒரு உயிர் தான். அப்போ அந்த பச்சரிசி மாவில் நம்ம கோலம் போடும் பொழுது அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிறைய எறும்புகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பச்சரிசி மாவில் உள்ள அந்த மாவை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய அந்த கூட்டில் பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சு அது உண்ண ஆரம்பிக்கும். இப்படி பலவாறான உயிர்களே அந்த காலை நேரத்தில் நீங்கள் அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டு எடுத்து உண்ணும் பொழுது அதன் மூலியமாக உங்கள் கையால் அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்ட அந்த பலனானது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. அப்போ தானம், இந்த உணவு தானம் செய்தாலே நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது. அதனால தான் காலைல முதல் விஷயமே நிலைவாசலில் நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பச்சரிசி மாவில் கோலம் போடுவது வீட்டிற்கு சுபிட்சத்தை கொடுக்கும். நமக்கும் இந்த மாதிரியான கடன் தொல்லைகள்லேருந்து ஒரு நிவாரணம் வழங்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ நம்ம கோலம் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு கட்டியை பயன்படுத்தி தான் போடுகிறோம். இந்த சுண்ணாம்பு கட்டினால் போடப்படும் கோலத்தை எறும்புகள் வந்து உண்ணும்போது அவைகளுக்கு சுண்ணாம்பினால் வாயில் புண் ஏற்பட்டுவிடும். இது மிகப்பெரிய ஒரு பாவ செயலாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தா நம்ம வீட்டிலலாம் எறும்பாயுது, அதையும் கொல்கிறோம், அதுவும் ஒரு பாவ செயல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், அதுவும் ஒரு விதமான பாவ செயல் தான்.
ஏன்னா பிற உயிர்களை நம்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிற உயிர்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். சில பேருக்கு அது ஒரு விதமான எரிச்சலை உண்டு பண்ணும். அவங்க சட்டுன்னு ஒரு முடிவெடுத்து அதை இது பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த உயிர்களுக்குமே நம்ம துளியளவு கூட துன்பம் விளைக்காமல் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். இதை யாரும் தெரிந்தே செய்வதில்லை தான். ஆனால் தெரிந்து கொண்ட பிறகு செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒரு உயிர் தான், அதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை நம்ம அப்புறப்படுத்தலாம். மெதுவாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி அந்த எறும்பு கொஞ்ச நேரத்தில் அந்த உணவு நம்ம இப்போ வீட்டிற்குள்ளே எந்த காரணத்தினால எறும்பு வருதுன்னு யோசிக்கணும். நம்ம தேவையில்லாமல் உணவு பண்டங்களை வீட்டிற்குள்ளேயே நம்ம சிந்தியிருப்போம். அப்போ அந்த இடத்துல எறும்பானது மொய்க்கும். அப்போ அதை எடுத்து நம்ம கிளியர் பண்ணிட்டா கொஞ்ச நேரத்திலே அது எல்லாமே அகன்று விடும். இல்லைனா அந்த சிந்திய உணவுகள் உங்களுக்கு எறும்புக்கு போடணும்னு இருந்ததுன்னா ஒரு ஓரமாக போட்டுக்கொள்ளலாம். அது பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அந்த காலத்தில் ஆசைகளும் குறைவு, மகிழ்ச்சி அதிகமாக இருந்திருக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை. நம் முன்னோர்கள் காலையில் தொடங்கும் பொழுதே தான தர்மத்தோடு தொடங்கிய ஒரு செயலை இன்று நாம் தொடங்கும்போது சாபத்தோடு தொடங்குவது போல் ஆகிவிட்டது. அவங்க பச்சரிசி மாவில் போட்டது நம்ம சுண்ணாம்புக்கல் அந்த இதில் அரைச்சி நம்ம போடுறதுனால தான் நமக்கு இன்னும் சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் எறும்பானது நாம் போடும் கோலத்திலிருந்து பச்சரிசி மாவை எடுக்கும்போது இறைவனிடத்தில் நமக்கான வேண்டுதலை அவைகள் வேண்டிக் கொள்ளும். இதனால் நம் கர்மவினை குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தகைய கோலத்தை சுண்ணாம்பு மாவினால் போடும் பொழுது அவைகள் துன்பத்திற்கு ஆளானா அந்த பாவம் நம்மை தான் சேரும். இப்படி கர்மவினைகள் குறையாமல் அதிகரித்து கொண்டே செல்லும்போது கடனுக்காக நீங்கள் எந்த பரிகாரங்களை செய்தாலும் அது எந்த பலனையும் அளிக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதாவது பக்கமாக நம்ம பரிகாரமாக செய்துட்டு போனாலும் இந்த சைடு எதுவும் உயிர்களை துன்புறுத்துகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். முடிந்தளவு பச்சரிசி மாவிலே நீங்கள் கோலம் போடவும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது வீட்டிற்கும் சுபிட்சத்தை கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன சின்ன உயிர்களும் அந்த மாவை சாப்பிடும் பொழுது அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த தவறை இதுவரையில் தெரியாமல் செய்திருந்தால் பரவாயில்ல. இது தெரிந்த பிறகு இனிமேல் பச்சரிசி மாவில் கோலம் போடும் பழக்கமாக கொண்டு வாருங்கள். நம் கர்ம வினைகளை மிக மிக எளிய வழியில் தீர்த்து கடன் என்னும் பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவர இதையும் ஒரு முயற்சியாக நம்ம மேற்கொள்வோம். இப்போ சில பேர் கேட்கலாம், இப்போ பச்சரிசி மாவில் நாளையிலேருந்து கோலம் போட்டால் என் கடன்லாம் அடைஞ்சிருமா அப்படின்னு. நமக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படாது. மற்றபடி நம்மளுடைய முயற்சியும் வேண்டும். நம்ம மெத்தனமாக நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும், கடன் வாங்கக்கூடாதுன்னா முறைப்படி அதற்குண்டான வேலைப்பாடுகளை நம்ம யோசித்து செய்யணும். போதிய வருமானம் இல்லாதனால தான், இல்லைன்னா அது எதனால் வாங்குகிறோம், நம்ம தேவையில்லாமல் ஆசைகளை வளர்த்து கொள்வதனால தான் அதை வாங்கணும் இது வாங்கணும்னு கடன் வாங்குகிறோம். இப்போ ஆசைகளை நம்ம குறைத்து கொள்ளணும். நமக்குன்னு வரணும்னு இருந்தால் அது இறைவன் நமக்கு அனுப்பி வைப்பார். அதை விடாப்படியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு அந்த ஆசை பார்த்திங்கன்னா அந்த பொருளை வாங்கி கையில் எடுக்க வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரங்க அப்புறம் அதுவும் ஒரு ஆசையற்ற பொருளாக தான் மாறும். திரும்ப இன்னொரு பொருளுக்கு இயங்குவோம். அதனால் ஆசைகளை குறைத்து கொண்டு இருந்தாலே கடன்கள் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் முயற்சி செய்யணும். இந்த மாதிரியான சில விஷயங்களை நிலைவாசலில் கடைபிடிக்கும் பொழுதும் அதுவும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதனால் தினந்தோறும் காலையில் பெண்கள் கோலம் போடும் பொழுது பச்சரிசி மாவினாலே கோலம் போடுங்க. சுபம் நடக்கும், வீடும் சுபிட்சம் பெறும், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.